என்ன பண்ணிருக்க? அதுவா, நான் முஸ்டாக்கோட ஹெர்பல் ஸ்கின் லைட்னிங் ஆயிலை யூஸ் பண்ணிருக்கேன். இது அப்ளை பண்ணா என்ன ஆகும்? இதில் டர்மரிக், ஆல்மண்ட் ஆயில், ஆலோவேரான்னு நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதனால நம்ம ஸ்கின்னை க்ளோ பண்ணி காமிக்கும். அப்படியா? இது எப்படி யூஸ் பண்ணுவ? இந்த ஆயிலை 1 or 2 drops எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். அப்புறமா முஸ்டாக் ஓஷன் ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும். ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும். எப்படி பிரைட்டாக இருக்குன்னா, இதை ஒரு நாளைக்கு நான் 2 டைம் யூஸ் பண்ணுவேன். இந்த முஸ்டாக் ஆயிலை நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓ, இதை யூஸ் பண்ணி தான் அன்னைக்கு மாமா பொண்ணு மேரேஜில் பிரைட்டாக சுற்றிட்டு இருந்தியா? யா அண்ணா அண்ணா, அண்ணாவா? நான் தானே கூப்பிட்டேன். ஆமாம், உனக்கு என்ன வேணும்? அதுவா, மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்கல்ல, அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் நல்லா படிக்கிறாங்களா, குறும் பண்ணாமல் இருக்காங்களான்ட்டு செக் பண்ண ஸ்கூல்ல இருந்து மிஸ் வராங்க. கிளாஸில் எனக்குன்னு அமைதியான பொண்ணு, அடக்கமான பொண்ணுன்னு ஒரு நல்ல நேம் இருக்குது. அதை காப்பாற்ற நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். சர்வி குட்டி. ஏ ஷர்வி, இனிமே என் கேமை பாரு. என்ன கேமு? கிரிக்கெட்டில் பால் வந்தா பேட்டை வச்சு தடுப்பாங்க. இனிமே அதிகமாக உனக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. புது படம் ரிலீஸ் ஆனால் டிக்கெட் புக்கிங் இருக்கும். இனிமே அடிக்கடி உனக்கு செக்கிங் இருக்கும். கார்டு ஃபுல்லாக அடிச்சிட்டா ட்ரீயே இருக்காது. இனிமே உனக்கு ஃப்ரீயே இருக்காது. 30 வயசு ஆனால் எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆகும். நீ மட்டும் என்கிட்ட ஒழுங்கா இல்லை, உன் ஸ்கூலில் உன் பேர் டேமேஜ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே. என்ன மிஸ் ஆகுது? டாக்டர் படம் பார்த்தியா? பார்த்தேன். அதில் ஹீரோயின் கிளைமேக்ஸில் யோகி பாபு பார்த்து ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அண்ணா அண்ணா. மடி சொல்லு. அண்ணா. இது மிஸ்ஸே ஆகக்கூடாது. இதே டோனில் இதே மாதிரி சொல்லணும். ஓகேயா? ஓகே அண்ணா. அது ஒரு நிபந்தனை கூட இல்ல. நீ ஆமான்னு வாயை திறந்து சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை. மா தங்கிட்டுமா? டேய் இருடா, முக்கியமான சீன் போயிட்டு இருக்கு. மா ஒருத்தங்க இருமிட்டு இருக்க, உனக்கு சீரியஸா முக்கியமா போச்சா? போயிட்டு வாமா. டேய் பேசாம இல்ல. மா தண்ணி எட்டு வாமா. இந்தாங்கண்ணா தண்ணி குடிங்க. சாப்பிட்டாச்சு, தட்டு எடுத்து வைக்கணுமே. நீங்க போங்கண்ணா, நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்படியா? என்னடா இது, சீரியல் சீனை விட இந்த சீன் ட்விஸ்டா இருக்கு. ஏன்னா உருட்டப்படி இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். வாங்க. சர்வி குட்டி, இந்த ரிமோட்டை கொஞ்சம் கொடுறா. பா, நான் பார்க்கும் போது வந்து கேட்பியா? போப்பா ப்ளீஸ்டா. அப்பா ஃபீல்டு சம்மந்தம் நியூஸில் ஏதோ போடுறாங்கடா. செல்ல குட்டி இல்லை. நோ மீன்ஸ் நோப்பா, போப்பா. சர்வி குட்டி, அப்பாவுக்கு டயர்டாக இருக்குடா, போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரையா? நான் தான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்ல, நீ போய் எடுத்துக்கோ, போப்பா. அண்ணா, இது லெமன், இது மேங்கோ, இது கோக்,
கோக், இது தண்ணி. உங்களுக்கு எது வேணுமோ குடிச்சுக்கோங்கண்ணா. என்னடா அது, பேசாமல் அப்பாவுக்கு பதில் அண்ணனா எல்லாம் போல. டேய், சர்வீஸ் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்கடா. அடுத்து நம்ம வீட்டு தான் வர்றாங்களாம். போய் கொஞ்சமாச்சும் நல்ல ட்ரெஸ் போட்டு இருப்போ. மா வேணா பொண்ணு பார்க்கவா போகிறோம், போமா. டேய், ஸ்கூல்லேருந்து விசிட் வர்றாங்கடா, கொஞ்சமாவது டீசெண்டாக இரு போ. மா அடுத்த வாரம் ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு பார்ட்டி வரும், செக்கிங்கிற பேரில் மிச்சரை சாப்பிட்டு சீரியல் பார்த்துட்டு அது பாட்டுக்கு ஓகேன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் எழுதி போயிட்டே இருக்கும். இதுக்கு இவ்வளோ இம்சையா? போமா. டே, எங்க மிஸ் கிண்டல் பண்ணாதடா. என்னது டேயா? டே இல்லைண்ணா, அன்னைக்கு ஒரு மிஸ் பார்த்தீங்கல்ல டியூஷன் ஃபீஸ் கொடுக்கும் போது, அவங்க தான் வராங்க. ஆனால் அவங்க டியூஷன் மிஸ் ஆச்சு, அவங்க ஏன் வராங்க? டியூஷன் மிஸ் தான் கிளாஸ் மிஸ், கிளாஸ் மிஸ் தான் டியூஷன் மிஸ். இப்போ புரியுதுங்களாண்ணா? புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுது. அவங்க என் மேலே ரொம்ப கேர் வச்சுருக்காங்க. அப்படியா? ஏய் இரு இரு, என்னடா நீ அவங்க மிஸ்ஸை விசாரிக்கிறதும் சரியில்லை, நீ அவனை அண்ணன் கூப்பிடுறதும் சரியில்லை. என்ன நடக்குது? மா அது இல்லைம்மா, நம்ம வீட்டு பிள்ளையே அவங்க கேரிங்கோட பார்த்துக்கிறாங்களே, அப்போ நம்ம அவங்கள லவ்விங்கோட பார்த்துக்கணும்ல. மா, அண்ணன் தங்கச்சிக்குள்ள 999 இருக்கும். நீ பேசாமல் போய் குக்கிங் வேலையை பாரு, போமா. என்னவோ பண்ணி தொலைங்க. சர்வி, உங்கள் அண்ணி எப்போ வராங்க? என்னது அண்ணியா? உங்கள் கிளாஸ் மிஸ் எப்போ வராங்க? அவங்க எப்போவோ கிளம்பிட்டாங்க. ஷீ இஸ் ஆன் த வே. ஆன் த வே இல்லைம்மா, பென் த வே. என்னது பெந்த வேவா? இதெல்லாம் கமல் சார் காமெடி, உனக்கு புரியாது. சர்வி, இந்த ட்ரெஸ்ஸே ஓகே தானே, இல்லை வேறு எதாவது மாற்றிக்கிட்டுமா? இதுவே ஓகேண்ணா, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? மா, மிஸ் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக்கு பொக்குன்னு தாக்குதே, நெஞ்சு தாங்காதேம்மா, உன்னை பார்த்து பிபியும் ஏறுதே, நான் வீக்கானேம்மா, என்ன தாண்டி தேரொன்னு போகுதே, நான் ஆஃப் ஆனேம்மா, சோலோ நெஞ்சு டூவெட்ட கேக்குதே. என்ன ஷர்வி, வெல்கம்லாம் பலமாக இருக்கு. பின்ன என்ன மிஸ், சர்வியோட பலமே நீங்கள் தான், உங்களுக்கு இங்கே பலத்தை காட்ட வேணாமா? ஷர்வி, யார் இது? எங்க வீட்லயே உருப்படாத விஷயத்தெல்லாம் ஒழுங்கா மாத்துற என் பாசமிக்க, நேசமிக்க, பண்பு மிக்க, அன்பு மிக்க எங்க அண்ணன் மிஸ். வெரி குட் வெரி குட். ஏன் வெளியே நிற்க பேசிகிட்டு இருக்க? உள்ளே விட்டு போக முடியுதானே? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், உள்ளே போங்க. ஓகேங்க. அப்புறம் மிஸ் என்ன சாப்பிட்றீங்க? ஆண்டி, மிஸ் எல்லாம் ஷர்விக்கு தான், நீங்கள் என்ன நேம் சொல்லியே கூப்பிடலாம். என்ன ஷர்வி, என் நேம் சொல்லியா? அம்மா, அவங்க பேர் சுமித்ராம்மா, சுமின்னு கூப்பிடலாம். என்னங்க சுமின்னு கூப்பிடலாம்ல? சரி, நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் டீ வச்சு கொண்டு வரேன். ஷர்வி, வீட்டை பார்க்கலாமா? பார்க்கலாமே, வாழ போகிற வீடு பார்க்கலாம். ஆமாம் ஷர்வி, நீ யாரோட ஃபோனில் ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணுற? ஏங்க என்னோட ஃபோனில் தான். அப்படியா? ஆமாம், கொடுங்க. என்னங்க ஃபோன் ஃபுல்லாக ஒரே வீடியோஸாக இருக்கு. வீடியோஸாக இருக்கா? ஏங்க நல்லா கூகுளே அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேங்க. என்னங்க வீடியோஸு? இங்கே பாருங்க, ஒரே மூவிஸாக இருக்குது, அதுவும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் இருக்குது. இப்படி இருந்தால் புள்ள எப்படி ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவா? ஏங்க மூவிஸ் தானே, இது என்னோடய பேஷனுங்க. ஐ வாண்ட் டு பிகம் அ ஃபிலிம் மேக்கர். என் ஃபேமிலிக்காக என்னோடய பேஷனை அப்படியே ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேமிலிக்காக பேஷனை ஹைட் பண்ணுறதெல்லாம் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஷர்வி, நீ எந்த ரூமில் படிப்ப? என் ரூமில் தான், என் கண்காணிப்புலேயே எப்படியும் இருப்பா. போய் பார்க்கலாமா? வாங்க, என் ரூம் தானே, வாங்க. இதான் என் ரூம்.
இப்படி இருந்த புள்ள எப்படி படிப்பா? எப்படி இருக்கணும்? இருங்க. இப்போ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. இனிமேல் இது கலையவே கூடாது. கலையவே கலையாதுங்க. ஓகே ஷர்வி, போலாமா? ஓகே ஷர்வி, நான் கிளம்பட்டா? ஓகே மிஸ். சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? ஆமாம், ஒன்னைங்க சரிங்க, நான் அப்படியே போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. நல்லா பார்த்துக்குவீங்கள்ல? என்னங்க இப்படி கேட்குறீங்க? உள்ளங்கையில் வச்சு தாங்குவாங்க, உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன். எப்போ வரீங்க? ஹலோ, நான் ஷர்வியை பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஆளை பாருங்க. ஓகே ஷர்வி, பாய். ஷர்வி, உங்கள் மிஸ்ஸு சூப்பரில், வீடு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. டே இல்லைம்மா, இது ஈவினிங்கு. ஒன்றை தாண்டா கூப்பிட்டேன். என்னது டேயா? ஆமாண்டா ஆமாம். ரைமிங்கில் பேசுறியா? ரைமிங்கு இப்போ நான் பேசட்டா? பொட்டியே ஆட்டோ இன்னைக்கு ஃபுல்லா, இனிமே தாண்டா இருக்கு உனக்கு கிட்ட நல்லா. WWE நடக்கும் ஃபைட்டு, எங்கள் மிஸ்ஸே அடிக்கிறியா சைட்டு? அடிச்சேன்னா அட்மிட் ஆயிடுவேன் ஐசி வார்டு. இனிமே நான் ஃப்ரீ பேர்டு. போட்டுட்டாங்க மார்க் எனக்கு 10க்கு 10. இனிமே கிளாஸ்ல நான் தாண்ட கெத்து. என்ன பதிலுக்கு பதில் ரைமிங் அடிக்கிறா? என்ன பண்றது? ஷர்வி, இப்போ எதை சொல்லிட்டு இருந்தியே, அது திருப்பி சொல்லு. உங்க மிஸ் வராங்க, சொல்லு. மிஸ் என்ன மிஸ்? இல்லை ஷர்வி, ஏதோ ஒன்று மறந்த மாதிரி இருக்கு. இல்லை மிஸ், பேக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களே. பேக்கி எல்லாம் இருக்கு, இருந்தாலும் ஏதோ மறந்த மாதிரி இருக்கு. ஷர்வி, அவங்க விட்டுட்டு போனது அவங்க மனசை. மண்ணாங்கட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அதுவும் இல்லைன்னா வேற என்ன மிஸ் மறந்தீங்க? ஏன் வந்துச்சு, நம்ம எப்போ ஒன்று சொல்லுவோம்ல, அதைத்தான் மறந்துட்டேன். சொல்லிடலாமா? எல்லாரும் நம்ம இஎம்ஐக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஓகே, பை. பாய்ங்க. முஸ்டாக் ஆயிலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ராடக்டை பை பண்ணிக்கோங்க.